யோசேப்பின் கதை. ஒரு காலத்தில் யோசேப்பு என்ற இளைஞன் இருந்தான். அவன் தந்தையின் இதயத்திற்கு மிகவும் அருகில் இருந்தவன். ஆனால் அந்த அன்பே அவனுக்கு துரோகமாக மாறியது. அவனுடைய சகோதரர்கள் அவனை பொறாமைப்படினர். ஒரு நாள் அவர்கள் அவனை பிடித்து ஒரு கிணற்றில் தள்ளி பின்னர் அடிமையாக விற்றுவிட்டார்கள். ஒரு மகன் ஒரு அடிமையாக மாறினான். எகிப்தில் அவன் நீர்மையுடன் வேலை செய்தான். கர்த்தர் அவனுடன் இருந்தார். அவன் உயர ஆரம்பித்தான். ஆனால் மீண்டும் ஒரு பொய் குற்றச்சாட்டு. அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். அந்த இருள் நிறைந்த சிறையிலும் யோசேப்பு உடையவில்லை. அவன் நம்பிக்கையை விடவில்லை. ஏனெனில் அவன் அறிந்தான், கர்த்தர் என்னை விட்டுவிடமாட்டார். காலம் கடந்தது. ஒரு நாள் ராஜாவின் கனவு யாராலும் விளக்க முடியவில்லை. அப்போது சிறையில் இருந்த யோசேப்பு நினைவுக்கு வந்தான். அவன் அழைக்கப்பட்டான். அவன் சொன்னான், 7 ஆண்டுகள் வளம், பிறகு 7 ஆண்டுகள் பஞ்சம் வரும். அந்த ஒரு விளக்கம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது. ஒரு கைதி ஒரு நாட்டின் பிரதமராக உயர்ந்தான். பஞ்சம் வந்தபோது உலகம் உணவுக்காக எகிப்தை நாடியது. அப்போது அவனை விற்ற சகோதரர்களே அவனிடம் உதவி கேட்டு வந்தார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்தான். அவன் பழிவாங்கலாம், ஆனால் அவன் மன்னித்தான். அவன் சொன்னான், நீங்கள் தீமை செய்தாலும் கர்த்தர் அதை நன்மைக்காக மாற்றினார். துரோகம், கஷ்டம், கண்ணீர் இவை எல்லாம் முடிவு அல்ல. கர்த்தர் கையில் அது ஒரு பெரிய திட்டத்தின் தொடக்கம். நன்றி அப்பா.